வணக்கம். அக்டோபர் 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 24,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 9,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 20,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 8,900 கோடி ரூபாய்க்கு. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஆர்பிஐடைய பாலிசி மீட்டிங் இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி துவங்க இருக்குங்க. அக்டோபர் 9ஆம் தேதி டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றது அக்டோபர் 9ஆம் தேதி வெளியாகும். பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அப்படியே விட்டுருவாங்கன்னு. ஆனால் சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னே யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் 0.5%, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ ஆர்பிஐடைய டர்ன், அவங்க ஏதாவது மாற்றம் செய்கிறாங்களா இல்லையான்றது அக்டோபர் 9ஆம் தேதி தெரிய வரும். அக்டோபர் 14ஆம் தேதி இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாக இருக்கு. அதே போல் யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அக்டோபர் 13ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் ஐயா எட்டியிருக்கு. முதல் முறையாக $700 பில்லியன் கடந்திருக்கு. கடந்த வாரம் மட்டும் $12.588 பில்லியன் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. செபியுடைய தலைவர் மற்றும் ட்ராயுடைய அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க பார்லிமெண்டரி பேனல். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் அக்டோபர் 24ஆம் தேதிக்கு ஆஜராகும்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நேரடியாக ஆஜராக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதிநிதிகள் யாராவது போவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் இணைந்து கிட்டத்தட்ட 54,500 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 26% அதிகரிச்சிருக்கு. இதில் 60% மொபைல் ஃபோன்ஸுடைய வியாபாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1,268. தற்போதைய லெவலிருந்து 20% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா நிறுவனம் ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 774. தற்போதைய லெவலிருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டைட்டன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க Q2 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் பிஸ்னஸ் 25% வளர்ச்சியை பார்த்துருக்கு. அவங்க புதிதாக திறந்த கடைகளுடைய எண்ணிக்கை 75 இந்த Q2ல. ஒட்டுமொத்தமாக கம்பெனி கைவசம் 3,171 கடைகள் இருக்குது செப்டம்பர் மாத இறுதியில். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் மற்றும் பிளாக் ராக் இணைந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை நடத்துவதற்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் செபி வழங்கியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. போன வருடம் ஜூலை மாதத்தில் இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை அமைத்திருக்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் மற்றும் பிளாக் ராக் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். அது அடுத்த 12 மாதத்தில் 27% வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய டாப் 5 ஸ்டாக்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் பட்டியலாக கொடுத்துருக்காங்க. பஜாஜ் புரோக்கிங்குடைய பரிந்துரைகளில் பிரமல் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 280, 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொலரா ஆக்டிவ் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 980, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மிண்டா கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 760, 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோடெக் பேங்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2,198, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் புரோக்கிங் உடைய பரிந்துரையில் ABFRL ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 390 410, 13 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. PN கத்கில் ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் அக்டோபர் 5ஆம் தேதி அவங்களுடைய புது கடையை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் ஒட்டுமொத்தமாக 42 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க.
லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 4.05% 7.1% உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் அப்போலோ டயர்ஸ்லையும் அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எல்ஐசி அக்டோபர் 4ஆம் தேதி 4.98% 5.03% உயர்த்தி இருக்கிறாங்க. வர்த் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 1.5 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா புதிதாக இருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனோட கொடுக்கறது 1.5 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. வீடால் கார்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஸ்டாக் நாசமாக இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க வீடால் கார்பரேஷன். லூப்பின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பூனே ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் 5 அப்சர்வேஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்துடைய பேர் ஏஜி என்விரோ இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். 9 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் நவி மும்பை முனிசிபல் கார்பரேஷன் இருந்து கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 908 கோடி ரூபாய். அரபிந்தோ ஃபார்மா அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து முழுமையாக வெளியேறாங்க. 50% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில். அனைத்தையும் விற்பனை செய்து 33.5 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அவங்க அந்த டிரான்சாக்ஷன் நடத்த இருக்கிறாங்க. நோவஜன் ஃபார்மா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் 50% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை விற்பனை செய்வதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அரபிந்தோ ஃபார்மா. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் உடைய ஷேர்ஸை கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 6.99% 7.17% உயர்த்துறாங்க. பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. செபி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுறது சரியாக தெரியலிங்க. அவங்களும் அப்புறம் அவங்க கம்பெனியுடைய எம்டி மீதும் அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. குரோவி இந்தியா லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 23. போனஸ்க்கான பின்னணி 3 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ஃபெடரல் பேங்குக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA+லேருந்து AAA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டெபாசிட்ஸ் 1,09,690 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 12.7% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 96,030 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 5.9% அதிகரிச்சிருக்கு. ஐடிபிஐ பேங்குடைய Q2 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் டெபாசிட்ஸ் 2.49 லட்சம் கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் அட்வான்சஸ் 1.68 லட்சம் கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கர்நாடகா மற்றும் குஜராத் மாநிலங்களில் அவங்களுடைய புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போ 379 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டிமார்ட். TV18 ப்ராட்காஸ்ட் தரப்புல அப்டேட் இருக்குது. நெட்வொர்க் 18 அவங்களுடைய ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. TV18 ப்ராட்காஸ்டுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மோஜருடைய பாகமாக 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 172 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி இது முன்னவே தெரிந்த செய்திதாங்க. நெட்வொர்க் 18 ஷேர்ஸை TV18 ப்ராட்காஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்றது அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அக்டோபர் 16ஆம் தேதி. மெட்ரோபோலிஸ் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி இப்போ கடன் இல்லாத கம்பெனியாக மாறி இருப்பதாகவும் கேஷ் ரிசர்வ்ஸ் 180 கோடி ரூபாயை கடந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது. ஆலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. BBB+லேருந்து A- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் பாசிட்டிவ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. Q2 H1 புக்கிங்ஸ் ஹையஸ்ட் எவராக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. Q2 உடைய புக்கிங்ஸ் வேல்யூ இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 5200 கோடி ரூபாய். H1க்கான புக்கிங் வேல்யூ 89% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். எண்ணிக்கை 13,800 கோடி ரூபாய். அதானி வில்மர் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வால்யூம் படி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. வேல்யூ படி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. கோஃபோர்ஜ் லிமிடெட் 19 ரூபாய் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் 11ஆம் தேதி. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் 28. ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி 5 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. முன்னவே அறிவித்தது தான் ஸ்டாக் ஸ்பிளிட். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் 28.
இன்ஃபோஎட்ஜ் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. 50 கோடி ரூபாய் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்தில் முதலீடு செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெடில் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக இன்ஃபோஎட்ஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லேண்ட்மார்க் காசு தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க புது டீலர்ஷிப்பை திறந்திருக்கிறாங்க. பாட்னாவில் சேல்ஸ் மற்றும் ஆஃப்டர் சேல்ஸ் நடத்துறதுக்கு மெர்சிடஸ் பென்ஸ் கார்ஸுடைய சேல்ஸ் மற்றும் ஆஃப்டர் சேல்ஸ்க்கான டீலர்ஷிப் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க லேண்ட்மார்க் காஸ். கெயில் நிறுவனம் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஏஎம் கிரீன்ற நிறுவனத்துடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் கிரீன் கெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒப்பந்தம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கெயில் நிறுவனம். ஆர் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் வெள்ளிக்கிழமை 8% க்ளோசிங் பேசிஸில் அதிகரித்தது. இன்ட்ராடேல 10% அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. 8% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றது டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க பல டிரான்சாக்ஷனில். அதே போல் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பல டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து நியூயார்க் ஸ்டேட் டீச்சர்ஸ் ரிட்டையர்மெண்ட் சிஸ்டம் வாங்கியிருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சுந்தரம் பிஎன்பி பரிவாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரித்திருக்க வேண்டும். குயிக்கேல் டெக்னாலஜிஸ் 9% ஷேர் பிரைஸும் 160% வால்யூம் அதிகரித்தது. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் பிரைஸ் 1195% வால்யூம் அதிகரித்தது. ஆர் சிஸ்டம்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 1356% வால்யூம் அதிகரிப்பு. கேர் ரேட்டிங்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1200% வால்யூம் அதிகரிப்பு. ஜேகே பேப்பர் 6% ஷேர் பிரைஸ் 1115% வால்யூம். 361 மேம் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 120% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் ஹோட்டல்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 2400% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி லிமிடெட் 4% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 687% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இபேக் டியூரபிள்ஸ் 7% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 225% வால்யூம் அதிகரிப்பு. எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸ் 7% விழுந்தது, 245% வால்யூம் அதிகரிப்பு. சரேகமா இந்தியா 6% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 6% வீழ்ச்சி, 195% அதிகரித்த வால்யூம். அதானி டிரான்ஸ்மிஷன் 5% வீழ்ச்சி, 125% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 5% விழுந்தது, 116% வால்யூம் அதிகரிப்பு. கிரானியூல்ஸ் இந்தியா 4% வீழ்ச்சி, 177% வால்யூம் அதிகரிப்பு. 63 மூன் டெக்னாலஜிஸ் 4% வீழ்ச்சி, 267% வால்யூம் அதிகரித்தது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் 4% வீழ்ச்சி, 534% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் 4% விழுந்தது, 600% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.